வணக்கம் குட்டீஸ், வருங்கால டாக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடவுள் உங்களுக்கு கொடுத்த கம்ப்யூட்டர். உங்களுக்கு கொடுத்த கம்ப்யூட்டர் எது? பிரெயின், மூளை. அந்த மூளை நீங்கள் சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள், நீங்கள் மனப்பாடம் பண்ண திருக்குறள், இப்போ படிக்க போகிறது, அப்புறம் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு நோயாளியோட நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு எப்படி அன்பாக பேசி புரிய வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அது பண்ணுது. ஸோ பிரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த நம்ம உடம்புல. நம்ம அதை தலையில் ஸ்கல்லில் இதில் பத்திரமா வச்சுருக்கிறோம். பட் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளார அழுக்காக வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம இந்த பிரெயினோட இதெல்லாத்தையும் நீங்கள் படிக்கும்போது எந்தெந்த பாகம் நம்ம பிரெயினில் எந்தெந்த வேலை செய்யுது, எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குது, எப்படிலாம் அது வேலை செய்யுது, அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இனிமேல் இருக்கிற குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டாங்க, லேசியாக உட்காந்து பொழுது ஓட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க, உலகத்தை சூப்பராக அனுபவிப்பாங்க இல்லையா? நம்ம பிரெயினில் எத்தனை நியூரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடியே படிச்சிருக்கோம். மொத்தம் 2 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. 2 பில்லியன். நம்மளோட ஒரு தலையில் மாத்திரம் 2 பில்லியன் நியூரான்ஸ் தான் மைன்யூட்டான செல். நர்வ் செல்லோட இது தான் நியூரான்ஸ் சொல்கிறது. நம்ம இந்தியாவோட பாப்புலேஷனோட 140 பில்லியன். நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் 8 பில்லியன் இல்லையா? நம்ம ஒருத்தரோட தலையில் மாத்திரம் 2 பில்லியன் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் 8 பில்லியன் இன்ட்டு 2 பில்லியன் போட்டால் எவ்வளோ மூளை இருக்குது நமக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா நோயே வராமல் பாதுகாத்துக்கலாம் நமக்கு. ஸோ பிரெயினை பற்றி டீட்டெயில்டாக நம்ம படிப்போம். ஓகேயா? ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் மெயின் பார்ட் பிரெயின். அதிலேருந்து கீழே போகிறது ஸ்பைனல் கார்டு. பிரெயின் இஸ் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. இன்ஃபர்மேஷன், எந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறது, காதில் கேட்குறது, படிக்கிறது, சிந்திக்கிறது, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அது இதுன்னு பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க, செல்ஃபி எடுத்துக்கிறீங்க, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே இப்போ டேட்டான்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் தி இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே பிரெயினில் தான் எல்லா வேலைகளும் நடக்குது. அது ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது கமாண்ட் கொடுக்குது. நீங்கள் போய் அந்த வேலையை முடிங்க, இல்லாட்டி இதை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, அந்த மாதிரி. அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலுமே அதே பிரெயின் தான் பார்க்குது. ஸோ பிரெயின் என்ன வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1200 கிராம் பெண்களுக்கு இருக்கும், 1400 கிராம் ஆண்களுக்கு இருக்கும். ஒரு 200 கிராம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதான் பிரெயினோட வெயிட்டு. இந்த 1200 கிராம் பிரெயின் எல்லா ஃபங்க்ஷனையும் இது பண்ணி, நீங்கள் பாட்டு பாடணுமா பாட வைக்கும், அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யுது. ஸோ ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம இதுவாக பார்ப்போம். கண்ட்ரோல்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி: வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ்னால் என்ன? இப்போ ஹார்ட் வாலண்ட்ரி அதை பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். வயிற்றில் குடலில் நம்ம சாப்பாடு மாதிரி தான் சாப்பிடுவோம். வாலண்ட்ரியாக குடல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ட்ரோலே கிடையாது. ஃபஸ்ட்டு இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் பார்ப்போம். இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் தான் லங்ஸு. நம்ம மூச்சு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மூச்சு இதுவாகிட்டே இருக்குல்ல, அந்த வேலைகள். ஹார்ட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஹார்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது இறக்குற வரைக்கும் ஹார்ட் அடிச்சிட்டு இருக்கும். இந்த வேலைகள் எல்லாம் இதுதான் பிரெயின் தான் பார்க்குது. ஸோ இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் இதுங்கெல்லாம். நம்ம உணவு சாப்பிட்டா அது செரிமானம் ஆகுது இல்லையா? இந்த இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறையா சாப்பிட்ருக்கேன், இன்றைக்கி பாதி செரிமானம் பண்ணால் போதும், நாளைக்கு பாக்கி ஆகணும், அப்படி பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இன்வாலண்ட்ரி மூமெண்ட், அது பிரெயின் பார்க்குது. நெக்ஸ்ட்டு வாலண்ட்ரி மூமெண்ட். வாலண்ட்ரினா நம்மளாக போய் ஓடி போகணும், இந்த புஸ்தகத்தை எடுக்கணும், இதை படிக்கணும், இந்த இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அந்த இதை அதை பண்ணுது. அப்புறம் பேலன்ஸு. சைக்கிள் ஓட்டும் போது நீங்கள் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உங்கள் பிரெயின் தான் இந்த பக்கம் சாயாது, அந்த பக்கம் சாயாது, அதெல்லாம் பண்ணுது. ஸோ பிரெயின் பேலன்ஸ் ஆஃப் த பாடி பண்ணுறாங்க. அப்புறம் தெர்மோ ரெகுலேஷன். டெம்பரேச்சர் திடீர்னு நம்ம ரொம்ப கோல்டான ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும் பாடியோட உள் டெம்பரேச்சர் அதே தான் இருக்கும்.
ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது தெர்மோ ரெகுலேஷன். ஹங்கர், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உடம்புக்கு உணவு தேவைப்படுதோ, பசி, அதை வந்து பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. தேர்ஸ்டி, தாகம் இருக்கும்போது தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது. அப்புறம் சிர்காடியன் ரிதம், 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் உடம்புல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு 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 இன்டர்னல் கிளாக் இருக்குது. அந்த கிளாக் எங்கே இருக்குன்னே தெரியாது, பட் இருந்தாலும் அதுவும் பிரெயின் தான் பார்க்குது. இந்த நேரம் உங்களுக்கு தூக்கம் வரணும், அப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரம் தூங்கணும், இப்போ யூரின் போகணும், அப்போ அதெல்லாம் இருக்கும். அது எல்லா கண்ட்ரோலும் இது பண்ணுறது தான் இட் இஸ் கால்ட் சிர்காடியம் ரிதம். அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செவரல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், தைராய்டோட கிளாண்டு, மற்ற எல்லா கிளாண்ட்ஸையும் அது வந்து சைலண்ட்டாக இருந்து அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கு, எல்லா வேலைகளும் பார்த்துட்ருக்கு. ஹியூமன் பிஹேவியர், நமக்கு திடீர்னு கோவம் வருது, திடீர்னு அழுறோம், திடீர்னு யார் மேலேயா பொறாமப்படுறோம், நல்ல சிறப்பான தலைவனாக ஆகணும், இது எல்லாமே ஹியூமன் பிஹேவியர்னு சொல்லுவோம். இந்த ஹியூமன் பிஹேவியர் வந்து பிரெயினில் நம்ம வந்து கொடுக்குற சில இன்ஃபர்மேஷன் வச்சு அது உங்களை வந்து தலைவனாகவே ஆக்கும், இல்லாட்டி திருடன்களாக ஆக்கும். இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிருக்கீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே இன்னையிலேருந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எந்த கிராமத்தில் வேலை பார்க்க போகிறீங்க, என்ன ஸ்பெஷாலிட்டி பண்ண போகிறீங்க, என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, அதை பற்றி மாத்திரம் யோசிச்சுட்டே இருந்தால் உங்கள் பிரெயின் இப்போலேருந்தே உங்களோட டாக்டராக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுதான் ஹியூமன் பிஹேவியர். ஸோ பிரெயினோட வேலை வந்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதை செயல்படுத்தி கொடுக்கும். நம்ம சிந்தனையே வந்து இது நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சா அதுவும் முடியாதுங்கிறது தான் பதிவு பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணி உங்களால் முடியாமல் உள்ள சூழ்நிலை தான் அது உருவாக்கும். முடியுங்கிற நண்பர்களோட முடியாது அப்படிங்கிற ஒரு நண்பர்கள்ட்டு கூட தான் நிறைய பழகிற மாதிரி உள்ள சூழ்நிலையை உருவாக்கிறோம். ஸோ பிரெயின் வந்து அந்த ஹியூமன் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ உங்கள் பிரெயினில் நீங்கள் வந்து நீட் எக்ஸாமில் சிறப்பாக பாஸ் பண்ணுவீங்க, கவர்மெண்ட் காலேஜில் படிப்பீங்க, ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு யோசித்து நல்ல காலேஜில் படிக்கணும், நல்ல ஹார்ட் டாக்டராக வரணும், நல்ல பிரெயின் டாக்டராக வரணும்னு நினச்சிக்க ஆரம்பிச்சிங்க, தன்னால் வந்து பிரெயின் வந்து உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அதில் நீங்கள் கேள்விக்குறி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் முடியுமா, நமக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயினும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின். அப்புறம் இட் இஸ் ஆல்சோ த சைட் ஃபார் ப்ராசஸிங் விஷன், நம்ம பார்க்குறத அதை வந்து பார்வையாக மாற்றுறதும் பிரெயின் தான். கேட்குறத கேள்வியாக மாற்றுறது, ஏரமான பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஏரமான பாட்டுன்னு இது பண்ணி அதை ரசிக்க வைக்கிறது பிரெயின். அப்புறம் பேசுகிறது, மெமரி, ஞாபகம் வச்சுக்கிறது, நீங்கள் திறமையானவர்களாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதா, உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, ரொம்ப பாசமாக இருக்கிறது, இல்லை கோபமாக இருக்கிறது, இல்லை எமோஷன்ஸ், இது மாதிரி உள்ள எமோஷன்ஸ்லாம் உருவாக்குறது பிரெயினில் தான் இருக்கும். சிந்தனைகள், தாட், எதிர்காலத்தில் அடுத்த வருஷம் நீங்கள் என்னவாக இருக்க போகிறீங்க, 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவாக இருக்க போகிறீங்க, இல்லாட்டி ஒரு நல்ல கதையை வந்து சினிமாவாக்க போகிறோன்னா இந்த கதை வந்து சினிமாவாகும் போது எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து சிந்தனை உருவாகிறது எல்லாமே பிரெயினில் தான் இருக்கும். இந்த பிரெயின் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தலையில் ஆன்டீரியர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் விச் இஸ் லொக்கேட்டட் இன் த கிரேனியம். இந்த பிரெயினுக்கு அந்த ஸ்கல்லுக்குள்ளே இருக்கிற இடத்த பேர் கிரேனியம்னு சொல்லுவோம். ப்ரொட்டக்டிவ் கவரிங் ஆஃப் த பிரெயின். ஸோ இந்த பிரெயினை எதெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கு, நம்ம குதிக்கிறோம், ஓடுறோம், தலையில் இருக்கும், இருந்தாலும் பிரெயின் வந்து கொஞ்சம் கூட ஆடாமல் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அதை சுற்றி இருக்கிற இந்த மெம்பரெயின் இதை காப்பாற்றுறது. அது எப்படி அதை பாதுகாக்குதுன்னு பார்ப்போமா? அது வந்து அவுட்டர் மெம்பரெயின் கால்ட் அஸ் டியூரா மேட்டர். ஸோ பிரெயினை சுற்றி அவுட்டர் மெம்பரெயின் திக்காக ஒன்று இருக்கும், அது ஃபைப்ரஸாக இருக்கும், அது பேர் டியூரா மேட்டர். அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து அரக்னாய்டு மெம்பரெயின். அது வந்து ரொம்ப தின் லேயராக இருக்கும். ஸோ 3 லேயர்ஸ் இருக்கும். மூணாவது வந்து இன்னர் மோஸ்ட் மெம்பரெயின் இஸ் கால்ட் அஸ் பயா மேட்டர். இஸ் a thin, very delicate, it comes in the contact with the brain tissue. ஸோ இது 3 லேயரும் வந்து பிரெயினை வந்து கொஞ்சம் கூட ஆடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உடம்புல வந்து எவ்வளோ இது பிரெயின் கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நர்வ் கனெக்ஷன், நியூரான் கனெக்ஷன்ஸ் 1 ட்ரில்லியன் இன்டர் நியூரான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். 1 ட்ரில்லியன்னா பல கோடிகள். அது எவ்வளோ கோடின்னு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பில்லியன் வந்து நமக்கு எத்தனை கோடின்னு தெரியும், ஒரு பில்லியன் வந்து 10 கோடியோ 100 கோடியான்னு தெரியும், அது பார்க்கணும். ஸோ அதிலேருந்து ட்ரில்லியன், ஸோ அதோட அதிகம். ஸோ இப்போ வந்து பிரெயினோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கும் பிரெயினில். 4 பிரெயின் ஒன்று, மிட் பிரெயின் ஒன்று, ஹைண்ட் பிரெயின் ஒன்று. 4 பிரெயின் வந்து நம்ம தலையில் முன்னாடி இருக்கிற பிரெயின் பேர் 4 பிரெயின். மிட் பிரெயின் வந்து நடுவில் மிட் பிரெயின், பின்னாடி இருக்கிறது ஹைண்ட் பிரெயின். ஈஸியாக பிரிச்சுருக்காங்க. இந்த முன்னாடி இருக்க பிரெயின் என்னென்னலாம் வச்சுருக்கு, அதில் என்ன வேலைகள் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 4 பிரெயின் வந்து நம்ம கண்ணுக்கு மேலே இருக்கிற 4 பிரெயின். அது உள்ளே இருக்கிறது வந்து ஆல்ஃபேக்டரி லோப். அதுக்கடுத்து செரிப்ரம் இருக்கும்.
இதுக்கு 2 தான் மெயினாக இருக்கிறது. அதில் இருக்கிற பிரான்ச்சஸ் நம்ம பார்ப்போம். ஆல்ஃபாக்டரி லோப் வந்து த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ஃபவுண்ட் பை அ பேர் ஆஃப் ஷார்ட் கிளப் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர். இதான் வந்து ஸ்மெல், மூக்குலேருந்து நேராக மேலே போய் அந்த ஸ்மெல் நமக்கு தெரியறது தான். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ஃபாக்டரி லோப். அடுத்து செரிப்ரம். செரிப்ரம் தான் லார்ஜஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். செரிப்ரம் வந்து நீங்கள் மகாபாரத்தையே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு நினச்சாலும் இந்த செரிப்ரத்தை நல்லா யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பயங்கரமாக டீப்பாக சிந்திக்கணும், அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா எப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்குள்ளே இதுவும் இந்த செரிப்ரம் தான் இது பண்ணுது. இது வந்து 2 ஹெமிஸ்பியராக இருக்கும். இந்த பக்கம் ஒரு பாதி, அந்த பக்கம் ஒரு பாதி. இட் இஸ் கால்ட் அஸ் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். தே ஆர் கனெக்டட் பை அ லார்ஜ் பேண்ட் ஆஃப் மைலினேட்டட் ஃபைபர் கால்ட் அஸ் கார்பஸ் கலோசம். 2க்கும் நடுவில் இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் தான் இருக்கும். அது லார்ஜ் பேண்ட் மைலினேட்டட் ஃபைபர்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் கார்பஸ் கலோசம். த அவுட்டர் கவர் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் செரிப்ரல் கார்டெக்ஸ். outer cover the cerebral cortex. The cerebral cortex is referred to as the gray matter due to the grayish color. Gray color grayish gray matter சொல்றோம். The neuron cell bodies are concentrated here. நியூரான் செல்ஸ், இந்த 2 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய வந்து இங்கே தான் மெயினாக இருக்கும். அதோட ஆக்ஸான் தான் வெளியில் போகிறது, ஸ்பைனல் கார்டு அந்த இதுக்கெலாம் போகிறது. இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் இஸ் கிரேட்லி ஃபோல்டட். குட்டி குட்டியாக மடித்து இருக்கும். நீங்கள் அது பார்க்கணுன்னா யூடியூப்பில் பாருங்கள், இல்லைன்னா நானே ஒரு வீடியோ கிளிப் இது பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு, நீங்கள் இந்த சாட்டர்டே சண்டே வந்து ஆடு வாங்குவீங்கள, மூளை வாங்கி அந்த மூளையை வந்து கட் பண்ணி பாருங்கள். அது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அது எப்படிலாம் ஃபோல்டாக இருக்குது. ஆடோட பிரெயின் வந்து சின்னதாக இருக்கும், ஹியூமனோட பிரெயின் அதோட பெருசாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எது வந்து கைரி, ஆல்டர்னேட்டிவ் வித் டவுன்வர்ட் க்ரூவ்ஸ் ஆர் சல்கே. அதுக்குள்ளுக்காக வந்து சல்கேன்னு சொல்லுவோம், SULCI. There are millions of myelinated nerve fibers which constitutes the inner part of the cerebral hemisphere. The large concentration of the mediated nerve fibers gives this tissue an opaque white appearance. அதனால் that is called as white matter. ஸோ வெளியில் இருக்குது grey matter, உள்ளுக்குள்ள அந்த இருக்குது white matter. Lobes, a very deep and longitudinal fissure separates two cerebral hemisphere. Each cerebral hemisphere of the cerebrum is divided into 4 lobes: frontal lobe, parietal lobe, temporal lobe, occipital lobes. ஸோ ஃப்ரான்டல் லோபில் என்ன வேலை பார்க்குறோம், பெரைட்டல் லோபில் என்ன இருக்கும், அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து நீங்கள் டாக்டர் ஆனோன்னு பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம அது இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். ஃப்ரான்டல் லோபு, பெரைட்டல் லோபு, டெம்பரல் அண்ட் ஆக்சிபிட்டல். அப்புறம் சென்சரி வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குறோம். சென்சரி, there are 3 types of functional areas. One is sensory areas, ரெண்டாவது motor areas and associated areas. The associated areas is the large region that are neither clearly sensory or motor in junctions. They interpret the inputs, store of the input and initiate the response in light of the similar past experiences. ஸோ அதெல்லாம் தான் அசோசியேட்டட் இது. ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நமக்கு வந்து நீச்சல் அடிக்கும் போது நமக்கு மூழ்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த பிரெயினில் வந்து அதை கற்றுக்கும். தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு பயம் இருக்கும், எதுக்கும் நீங்கள் ஸ்விம் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. எப்போ போனாலும் வந்து உங்களால் கற்றுக்கவே முடியாது. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சிந்தனையை விட்டு போனால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதான் இதோட மெயினோட ஒர்க்கு. த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மெமரி, லேர்னிங், ரீசனிங் அண்ட் அதர் இன்டர்சென்சரி அசோசியேஷன் எல்லாமே இந்த அசோசியேஷன் ஏரியாவில் தான் இருக்குது. அடுத்து டயன்செஃபலி. டயன்செஃபலி இஸ் த போஸ்ட்ரோவென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஃபோர் பிரெயின். பிரெயினில் இருக்கிற அடுத்த போர்ஷன். இட் இஸ் ஆல்சோ இது அதில் என்னென்ன வருதுன்னா எபிதாலஸ் அண்ட் தாலஸ் வரும். ஸோ எபிதாலஸ் தான் தின் மெம்பரேன் ஆஃப் நான் நர்வஸ் டிஷ்யூ. இட் இஸ் போஸ்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் த டயன்செஃபலஸ். போஸ்டீரியர் செக்மெண்ட்னா பின்னாடி, பின் போகதும் போஸ்டீரியர், முன் பாகத்தை ஆன்டீரியர்னு சொல்லுவோம். ஸோ இது பின் பாகத்தில் இருக்க தான் எபிதாலஸ். இப்போ தாலஸ், த செரிப்ரம் wraps around a structure called thallus, which is a major coordinating center for sensory and motor signal. The hypothalamus that lies at the base of the thallus contains a number of centers which controls body temperature, urge for eating and drinking. It also contains several groups of neurosecretory cells which secrete hormones called hypothalamic hormones.
சரிங்களா? இது எல்லாமே தேலஸ்லேருந்து வருது. The inner part of the cerebral hemisphere and the group of deeply associated structures like amygdala, hippocampus அதெல்லாம் இங்கே இருக்கிறது. They form a complex structure. It is called as limbic system. அந்த பிக்சரில் இருக்கும் உங்களுக்கு limbic system. They are involved in the regulation of the sexual behavior, expression of emotional reaction like excitement, pleasure, rage, fear, motivation. இது எல்லாமே இந்த லிம்பிக் சிஸ்டமில் தான் இதுவாகுது. மிட்பிரெயின் வந்து நெக்ஸ்ட் உள்ள இது. மிட்பிரெயின் வந்து இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த தாலஸ், hypothallus of the forebrain and pons of the hindbrain. A canal called as cerebral aqueduct passes through the midbrain. The dorsal portion of the midbrain mainly consists of two pairs, that is totally 4 rounded swelling lobes, also called as corpora quadrigemina. QUADRIGEMINA, corpora quadrigemina. இதுதான் ஹைண்ட் பிரெயின். மிட் பிரெயின். இப்போ ஹைண்ட் பிரெயின் பார்ப்போம். ஹைண்ட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் பான்ஸு, செரிபெல்லம், மெடுலா. இது 3 தான் இருக்கும். ஸோ பான்ஸ் தான் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைபர் ட்ராக் தட் இன்டர் கனெக்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த பிரெயின். ஹைண்ட் பிரெயினில் பான்ஸு. செரிபெல்லம் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். இட் இஸ் அ வெரி கன்வல்யூட்டட், அப்படி நிறைய மடிஞ்சு இருக்கிறது தான் கன்வல்யூட்டட். கன்வல்யூட்டட்னா ட்ரூ போடணும். In order to provide the additional space for many more neurons. நிறைய நியூரான்ஸ் இருக்கலாம் மடிச்சு இருக்கிறது. அப்புறம் மெடுலா ஆப்லங்கேட்டா மெடுலா ஆப்லங்கேட்டா வந்து is connected to the spinal cord and contains centers which control respiration, respiratory rhythm, cardiovascular reflexes, gastric secretions and postural gesture of the body. இது எதுக்கு இதுவாகும்னா நம்ம டூ வீலரில் ஹெல்மெட் போடாமல் போகணும்னு வச்சுக்கோங்க. அது கீழே விழுந்துட்டோம்னா இந்த போர்ஷன் தான் மெயினாக கட் ஆகும். இது கட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூச்சு விடுறதுக்கு வந்து இது கட் ஆயிரும். ஸோ யூ நாட் ரெஸ்பயர். ஹார்ட்டும் வந்து ஸ்டாப் ஆயிரும். கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸும் நின்றுரும். ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டா தட் கனெக்ட்ஸ் டு த ஸ்பைனல் கார்ட். மிட் பிரெயின் அண்ட் ஹை பிரெயின் ஃபார்ம்ஸ் அ பிரெயின் ஸ்டெம். அது ரெண்டையும் சேர்த்து தான் வி கால் இட் அஸ் பிரெயின் ஸ்டெம். இட் இஸ் அ போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பிரெயின் தட் கண்டினியூஸ் வித் த spinal cord. Out of 12 pairs of central nerves in the higher vertebra, 10 pairs come from the brain stem. ஸோ மொத்தம் 12 pairs of cranial nerves இருக்குது. cranial nervesனால் brain nerves. அதில் வந்து 10 வந்து பிரெயின் ஸ்டெம்மில் இருந்து, 2 வந்து இதுலேருந்து வருது. அது 2 என்னென்னா ஆல்ஃபேக்டரி ஒன்று, கண்ணிலேருந்து போகிறது அது ஒன்று, 2வது வந்து இது மூக்குலேருந்து அந்த சென்சேஷன். ஸோ அது 2 வந்து பிரெயினில் ஸ்ட்ரைட்டாக ஆகும். So next is spinal cord. It forms the posterior part of the central nervous system running mid-dorsally in the neural canal of the vertebral column. In the adult, the spinal cord is about 42 to 45 centimeters long. Its diameter varies at different stages of the growth. இது நம்ம வளர ஸ்பைனல் கார்டோட திக்னஸ் வந்து கூடி குறைஞ்சிருக்கும். The spinal cord is formed of 2 types of nervous tissue, grey matter and white matter. Grey matter is surrounded by white matter. It is constituted of groups of myelinated axons. The spinal nerve tract are divisible into 2 ascending and descending, conducting sensory impulses towards brain. Descending வந்து conducting motor impulses from brain. ஸோ அசெண்டிங் வந்து கண்டக்டிங் சென்சரி இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் த பிரெயின். வெளியிலேருந்து பிரெயினுக்கு வர்றது அசெண்டிங். அசெண்டிங்னா ஏத்தம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிசெண்டிங் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கண்டக்டிங் மோட்டார் இம்பல்சஸ் ஃப்ரம் பிரெயின் வந்து இந்த கையை தூக்குன்னு சொல்லும்போது இந்த ஸ்பைனல் ட்ராக்ட் வந்து ஆர் விசிபிள் இன்டு 2 இது. ஒன்று அசெண்டிங், இன்னொன்று டிசெண்டிங். ஒன்று கண்டக்டிங் சென்சரி இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் த பிரெயின், இட் இஸ் கால்ட் அஸ் அசெண்டிங். டிசெண்டிங் வந்து கண்டக்டிங் மோட்டார் இம்பல்சஸ் ஃப்ரம் பிரெயின். இப்போ கையை தூக்கணும்னு சொன்னோம்னா அது வந்து அந்த கையை தூக்கணுங்கிறது அந்த இதை இம்பல்சஸ் வந்து பிரெயின்லேருந்து அந்த இதுக்கு போகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிசெண்டிங். அசெண்டிங் வந்து இப்போ நம்ம சூடாக ஏதாவது தொடரும்னு வச்சுக்கோங்க, அந்த இது வந்து சூடாக இருக்குங்கிறது பிரெயினுக்கு கொண்டு போகிறது வந்து அசெண்டிங். அப்புறம் ஸ்பைனல் கார்ட் கண்டக்ட்ஸ் இம்பல்சஸ் டு அண்ட் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் கண்ட்ரோல்ஸ் most of the reflex activity. It also provides a means of communication between spinal cord and brain.